ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆஃப் ஏர்லி மாடல் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே 100% உங்களுக்கு ஆஃப் ஏர்லி எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, ஃபைனல் எக்ஸாம்லேயும் கேட்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸும் ஆன்சர் கீஸும் அங்கே வந்து சேர்ந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதில் நம்ம சினானிம், ஸ்டாண்டர்ட் நேம்ஸு, கிராமர் பார்ட்டு அதுலேருந்தே 1 மார்க்கில் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் தான் 2 மார்க்கு 5 மார்க்கு அந்த கிராமர் பார்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லெட்டர் எழுதுறது அதெல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சினானிம்ஸ்லேயே வந்து ஆன்சர் எடுக்கலாம். இப்போ சினானிம்ஸ்லேயே நீங்கள் மார்க் எடுக்க முடியும். 3 1 மார்க் வந்து சினானிம்ஸ் தான். சினானிம்ஸ்னால் அறிஞ்சொரு பொருட்கள் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் சினானிம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போது இதெல்லாம் எங்கே இருக்குது, இதுக்கு ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக் பேக்லேயே இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் இதை நல்லா படித்து வைக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு சினானிம்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினானிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டனிம்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். ஆண்டனிம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆண்டனிம்ஸ்னால் எதிர்ச்சொற்கள், ஸ்டம்பிள்டு, தென் அதுக்கப்புறம் இன்க்ரீடபிள், இம்மூபிளிஸ்டு. ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆண்டனிம்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமர் பார்ட்குள்ளே வந்துட்டீங்க. ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸு. 7 கொஷின் 8 கொஷின் அந்த ஹோமோஃபோன்ஸ், கரெக்ட் ஹோமோஃபோன்ஸை நீங்கள் இங்கே வந்து ஃபில்அப் பண்ணணும் எங்கெங்கே வரும் அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் வந்து சிலபஃபி த வேர்டு 2 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 2 வார்த்தைக்கும் 9வது கொஷினுக்கும் 10வது கொஷினுக்கும் சிலபஃபிகேஷன் நீங்கள் வந்து பிரிக்கணும். அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து இது பண்ணணும் 11வது கொஷினுக்கும் 12வது கொஷினுக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான், அதை விடாமல் படித்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த பேசிவ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ஸ். ஓப்பன், கார்னிஷ் அப்படின்ற அந்த 2 வெர்ப்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் பேசிவ் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், கோடிட்ட இடத்துல நிரப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின். 2 மார்க் இருக்குங்க இல்லையா, அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸு டிட் டான் அந்த லைக் டு ரீடு, ஹூ லிஸ்டன்ட் டு த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சீசல், வாட் வாஸ் யங் ஸ்டோன் காவர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த போயம் பாட்டு, சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கு, அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அங்கே தான் இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா லெசன்ஸ் கவனிச்சிருந்தீங்கனாலே இது எழுதலாம். தெரியலனாலும் இந்த கொஷின்ஸாவது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோவிங் இன் ஏ பேராகிராஃப். உங்களுக்கு வந்து இந்த 5 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து எழுதணும். டெஸ்கிரைப் த அட்வென்ச்சர்ஸ், இல்லைனா நீங்கள் வாட் வாஸ் த ப்ராப்ளம் த ஸ்டோன் கார்னர் என்கரேஜ்டு, ஹவு டிட் ஹி கம்ப்ளீட் திஸ் மாஸ்டர் ஃபீஸ். ஸோ இது 2த்தில் ஏதாவது ஒன்று எழுதுறீங்க. ஆன்சர் அதாவது வந்து 1 தான் கேட்குறாங்க இல்லையா, அதனால் நீங்கள் 2மே படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது நல்லா எழுதும் போது தெரியுதோ, எக்ஸாம் எழுதும் போது அதை நல்லா வச்சுக்கோங்க. எது ஒன்று கேட்குறாங்களோ அது எழுதலாம். நீங்கள் இதிலேயே ஒன்று சாய்ஸ் விட்டு படிச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு அது சிக்கலாக போய்டும், கேட்கல அப்படின்னா. அதனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், ஒன்று கூட விடாமல் படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 3ல் உங்களுக்கு 2 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் இந்த போயம் லைன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கீழே கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் நம்ம ஈஸியாக எழுதலாம். போயம் பார்ட் நல்லா கவனிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்குறது அது மாதிரி தான் கேட்பாங்க. இல்லைனா அந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தை எதை மீன் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 22 கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த போயம் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வாட் டஸ் லேஸ் மீன், லேஸ் அப்படின்றது இதில் எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். அந்த போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த கேள்வி கேட்குறது எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு பேராகிராஃப் எழுதணும். வாட் டஸ் சரோஜினி நாயுடு சே அபவுட் த வண்டரிங் சிங்கர்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த ஹீரோயிக் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆஃப் த நைட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் எழுதணும். இதில் வந்து 5 மார்க் தான், 2மே படிச்சுக்கோங்க. எது கேட்குறாங்களோ அது வந்து நீங்கள் எழுதுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். இந்த பொயட்டிக் லைன்ஸை வச்சு அதுக்கு கீழே கேட்டிருக்கக்கூடிய அந்த ரைமிங் வேர்ட்ஸு, அப்புறம் அந்த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு, அந்த லாஸ்ட் லைன் இருக்கக்கூடிய அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னால் என்ன, அதெல்லாமே அந்த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் அதை எழுதணும். இதெல்லாமே நம்ம கிராமர் பார்ட்டில் ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கொஷினையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். இப்போ இந்த 26, 27, 28 இதுக்கெல்லாமே ஒரு மார்க்கு. இந்த கேரக்டர் இந்த வார்த்தைக்கு
கதைக்கு எந்த கேரக்டர் சொன்னாங்க, எந்த ஸ்பீக்கர் சொன்னாங்க அப்படின்றத நீங்க இங்க எழுத போறீங்க. ஸோ இது சப்ளிமெண்டரி ரீடிங் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா எழுதிடலாம். அதனால எல்லா சப்ளிமெண்டரி ரீடிங் கதை மாரியாவது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் அத நீங்க எழுதுவீங்க. தென் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 1 மார்க். த குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் வாஸ் பிளேயிங். தென் டேஷ் இஸ் a டைப் ஆஃப் ஸ்டோன் டெல்லிங் யூசிங் பெயிண்டட் ஸ்க்ரோல்ஸ். அலைஸ் ஃபவுண்ட் a green bottle that said என்ன. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து எழுதணும். இதெல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மனப்பாட பாட்டு, மெமரி போயமுடைய கோட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேர் த வாய்ஸ் அதில் ஆரம்பித்து லெஸ்டர் இஸ் ஷெட் அப்படின்ற அந்த ஷெட் அப்படின்ற அந்த இதில் முடியுதுங்க இல்லையா, அந்த லைன் வரைக்கும் நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. எப்போதுமே தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதெல்லாம் இதை நீங்கள் நல்லா எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ இது வந்து நீங்கள் தப்பாக இருக்கும், மிஸ்மேட்சாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கதையை படித்து அந்த கதைக்கு ஒரு முன்னுரை முடிவுரை தர மாதிரி அதுக்கு வந்து ஒரு எண்டு கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு பிகினிங் இருக்கணும், அது மாதிரி நீங்கள் இதை வந்து எழுதணும். ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் நல்லா படிச்சுட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது எழுதலாம். தென் மேட்ச் த டூல்ஸ் வித் த ஆர்ட் ஃபார்ம்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஹேமர் அண்டு சைசல், பெயிண்ட் ப்ரெஷ் அண்டு பிளேட்டு, அதான் இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. மவுல்ஸ் அண்டு ரோல் பின்னு, அதுக்கப்புறம் வந்து சிசர்ஸ் அண்டு பேப்பரு, நீடில் அண்டு த்ரெட்டு, இதெல்லாம் எது கூட வந்து அங்கே மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணி எழுதிடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரெண்டு ஹேஸ் ப்ரெசென்டட் டு ஏ பியூட்டிஃபுல் ஹார்ட் பீஸ் ஆன் யுவர் பர்த்டே. ஸோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் வந்து ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அப்ரிஷியேட்டிங் ஹிஸ் கேர் ஆர்ட் ஒர்க்கு. உங்களுக்கு வந்து அந்த இது பியூட்டிஃபுல் ஒர்க்காக அதை வந்து பண்ணி தந்திருக்காங்க இல்லையா உங்களுடைய பர்த்டேக்கு, அதை வந்து நீங்கள் பாராட்டி அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அன்ஃபார்மல் லெட்டர். அதை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் விருப்பப்படி ஸ்பெஷலாக நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நிறைய வொக்காபுலரி ஆட் பண்ணி, நிறைய வார்த்தைகள் ஆட் பண்ணி புதுசாக எழுதணும். நார்மலாக எழுதுறது மாதிரி புதுசாக எழுதி கற்றுக்கோங்க. ஸோ நிறைய லெட்டர் எழுதுறது, தென் அதுக்கப்புறம் சிலபிஃபிகேஷன் பிரிக்கிறது, கிராமர் பார்ட் வந்து நம்ம எழுதுறது, இதை வச்சு இங்கிலீஷில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.